அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாதம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, நயன்தாராவிடம் ரூபாய் 10 கோடி நஷ்டஈடு கேட்கும் தனுஷ். ஆவணப்படத்தை 2 ஆண்டுகள் வெளியிடாமல் தடுத்தார். தனுஷ் மீது நயன்தாரா குற்றச்சாட்டு. ஆதரிக்கும் நடிகைகள். தனுஷ் நயன்தாரா மோதலின் பின்னணியில் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். குறிப்பாக சர்ச்சை என்று வரும்பொழுது திரைப்படத்துறையின் மீது மீண்டும் ஒரு சர்ச்சை வந்தால் அது ஒரு படி மேலே சென்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது நிலவுகிறது. ஏன் என்றால் அவர்கள் புகழின் உச்சியிலும் வெளிச்சத்திலும் இருப்பதனாலே இது அதிக அளவில் சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. நடிகை நயன்தாரா எதிர்நீச்சல் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடி கொடுத்தார். ஆனால் அதற்கு சம்பளமே வாங்கவில்லை என்கின்ற அடிப்படையில் அந்த எதிர்நீச்சல் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் ரொம்ப புலங்காகிதமாக தன்னுடைய நன்றிகளை தெரிவித்தார். ஆனால் நானும் ரவுடிதான் என்கின்ற திரைப்படத்தினுடைய அந்த பிஜிஎம்மை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. 2 வருடங்களாக காலம் தாழ்த்தியிருக்காங்க. இப்போ பிடிஎஸ், அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்ற சீன்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு தனியார் ஓடிடி தளத்தில் அது ஒரு வீடியோவாக வெளியிட்டப்பட்டிருக்கிறது. அதில் 3 நொடிகள் அந்த திரைப்படத்தினுடைய, அதாவது நானும் ரவுடிதான் திரைப்படத்தினுடைய அந்த ஒரு பிஜிஎத்தை யூஸ் பண்ணதுக்கு ரூபாய் 10 கோடி நஷ்டஈடு கேட்டிருக்கிறார் நடிகர் தனுஷ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பயோபிக், அதாவது அவருடைய வரலாற்று கதையை அவர் எடுத்து நடிப்பதனால இளையராஜா மாதிரியே அவர் மாறிட்டார், காப்பிரைட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டார் என்கின்ற அடிப்படையில் நெட்டிசன்கள் தங்களுடைய கருத்துக்களை வறுத்தெடுக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் நடிகை நயன்தாராவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மனதில் வஞ்சம் வச்சுக்கிட்டு எங்களை இத்தனை நாள் இழுத்தடித்து இந்த ஆவணப்படத்தை வெளியிடாமல் நீங்கள் தடை பண்ணீங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்க முன் வச்சாங்க. இப்போ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கூட அதாவது அது தனுஷ் ரசிகர் மன்றத்தினுடைய மதுரை மாவட்ட தலைவர் திரு மனிதன் முஸ்தபா அவர்களை அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம புக் பண்ணியிருந்தோம். அவர் நிகழ்ச்சிக்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பதாக கூப்பிட்டு, இல்லை தலைமை பேச வேணான்னு சொல்லிட்டாங்க, அது அவருடைய நிலைப்பாடு வந்த பிறகு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர் விலகுவதாக அறிவித்தார். ஸோ அதை நிச்சயமாக நம்ம பதிவு பண்ணி ஆகணும். சரி என்று நினைத்தால் அவர்கள் பேச அனுமதித்திருக்கலாம். ஏதோ எங்கோ ஒரு நெருடலாக இருக்கிறதா அப்படின்ற அடிப்படையில் அவர்கள் பேச வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே செல்லாம். இன்றைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இணைமொழியாக இணைகிறார் திரைப்பட இயக்குனர் திரு பிரவீன் காந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்தபடியாக சினிமா விமர்சகர் திரு தொல்காப்பியன் அவர்கள். வணக்கம் சார். இணையமொழியாக வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக இந்த காப்பிரைட்ஸ் என்ற அடிப்படையிலேயே ஒரு பல்வேறு வழக்குகளை சந்தித்தவரும் காப்பிரைட்ஸ்க்காக போராடி கொண்டிருப்பவருமான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் கரு ஜெயக்கண்ணன். இந்த நிகழ்ச்சியை திரைப்பட இயக்குனர் திரு பிரவீன் காந்தி உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். அதாவது நயன்தாரா கடிதம் வெளியிட்டது சரியா அல்லது தனுஷ் நஷ்டஈடு கேட்டது சரியா? அழுதாரா நயன்தாரா, அழுதாரா வெடித்தாரா, துடித்தாரா, நயன்தாரா துடித்தாரா. அதாவது திரு தனுஷ் அவர்களுடைய நீண்ட கால தோழியாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தோழி நயன்தாரா இன்று அழுதாரா, அழுதாரா இல்ல துடித்தாரா, கொதித்தாரா அப்படின்ற பல தாரணைகள் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஓப்பனான ஒரு இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில், எனக்கு தெரிஞ்ச இந்திய சினிமாவில கூட இப்படியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. எப்பவுமே கோஸ்டார்களுக்குள்ள சார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே இருக்கும். அவர்தான் பிடிச்சது அது அங்கன்றத நீங்க பெருமையா சொல்லும் போது, இன்னைக்கு அவங்க ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்தை அதன் மூலமா ஒரு சின்ன சம்பாதிக்கிறாங்க. என்னன்னா, திருமணத்தை கூட நீங்க சம்பாதிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க செலிபிரிட்டியா வரும்போது உங்களை அறியாம அந்த ஆஃபர் எல்லாம் வரும். இப்போ போய் கேட்டிருக்க மாட்டாங்க யார்கிட்டயும், நான் கல்யாணம் பண்ண போறேன், கல்யாணத்தை மார்க்கெட்டிங் பண்றீங்களான்னு அவங்க போய் யார்கிட்டயும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால அந்த கல்யாணத்துக்கு, அவங்க செலிபிரிட்டின்றது கூட முக்கியம் இல்ல சார், அந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கு கூட செலிபிரிட்டியா இருக்கும். அப்ப என்ன, விஜய் டிவி மாதிரி நிறைய சேனல்கள்ல பாத்தீங்கன்னா நட்சத்திர திருமணம் சொல்லிட்டு அதை பெரிய லெவல்ல போட்டு அவங்க ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க.
சரிங்க சோ அப்போ நெட்ஃபிளிக்ஸ்ன்றது ஒரு பெரிய வருமானத்திற்கு உட்பட்ட உலக லெவல்ல இருக்கிற கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு புது ஒரு நயன்தாரா மாதிரி பீக்ல இருக்கிற ஒரு நடிகையை வச்சு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்றாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு தனுஷ் வந்து எதிர்ப்புனா அப்பவே சொல்லிருக்கணும், அப்பவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து கார்பரேட் கம்பெனி, நெட்ஃபிளிக்ஸ்ன்றது கார்பரேட் கம்பெனி. நீங்க கோஆபரேட் பண்றேன்னு வச்சுங்களேன், கார்பரேட் கம்பெனி வெள்ளையா மாறிடும். அதான் கார்பரேட் கம்பெனி. இப்ப என்ன பண்ணணும், அவங்க ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த டைம்க்குள்ள உங்களுடைய ஃபுட்டேஜ் எங்க கைக்கு வரணும்னு அவங்க எக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த எக்ரிமெண்ட்ல நீங்க ஒரு நாள் நீங்க தள்ளா கூட என்ன பண்ணுவாங்கன்னா உங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க. இதுதான் உங்களுக்கு கார்பரேட் கம்பெனியோட கல்ச்சர். அது ஓகே, அவங்க பேப்பர்ல எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப என்னன்னா, ஏன் நயன்தாரா இவ்வளவு, நான் அந்த லெட்டரை படிச்சு பார்த்தேன், மிகப்பெரிய வலியும் வேதனையும் அதுல இருக்கு. அது பின்னாடி வெறும் பணம் மட்டும் இல்ல, பெரிய மன உளைச்சல் இருக்கிறது. வேற எல்லாம் அந்த அம்மா கனெக்ட் பண்றாங்க. நீங்க இதை மட்டும் அவங்க கனெக்ட் பண்ணல, மன ரீதியா அவங்க எங்கே தனுஷால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, நாட் ஒன்லி திஸ் இஷ்யூ. அதாவது அங்க அந்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவர் உங்க நண்பராக இருந்த பொழுது அப்புறம் மனக்கசப்பு வந்துருச்சு அப்படின்ற அடிப்படையில வருது, அந்த ஒரு ரீசனுக்காக இதை நீங்க தடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுல குறிப்பா வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அடுத்தவர் துன்பப்படும் போது அதை பார்த்து மகிழாதிருங்கள், மகிழ்வித்து மகிழுங்கள் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, தனுஷ் எல்லா ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு வந்து பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் இப்ப திரு விஜய் அவர்கள் தன்னுடைய பிராண்டா வச்சிருக்காரு இல்லையா, அது மாதிரி தனுஷ் ஸ்டேஜ்கள்ல என்ன பண்ணுவாருன்னா மகிழ்வித்து மகிழ்வாரு. நயன்தாரா அவரை நிறைய மகிழ்வித்திருப்பாங்க, கூட நடிக்கும் போது நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி ஒரு வெற்றி எப்பவுமே வெற்றி கொடுக்கறவங்க நம்ம மகிழ்விப்பாங்க. யாப்பி மோகினின்ற படம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட கேரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம். நயன்தாரா பீக் இருக்காங்க அவங்க. அப்போ அந்த படத்துல இருந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருப்பாங்க, ஒரு வெற்றின்ற மகிழ்ச்சியை கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கே நீ திருப்பி மகிழ்ச்சி கொடுக்கல, நீ யாருக்கு கொடுக்க போற மகிழ்ச்சி? அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா சார்? உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்த, உனக்கு வெற்றியை கொடுத்த ஒரு பெண்ணிற்கே நீ வந்து உன்னுடைய பண ஆசை பிடித்து அலைகிறாய் என்றால் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு அதான வரும். அப்ப தனுஷ் வந்து அந்த 10 ரூபாய் கேட்டது தவறுன்னு சொல்றீங்களா? 100% தப்பு சார். இது வந்து வன்மம் தான். இந்த மாதிரி வன்மம்னா, நானும் சிம்புவும், நான் ஜாலியா சொல்றேன், சிம்பு எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிற ஒரு பர்சன் தான். சிம்புக்கும் விக்னேஷ் சிவனுக்குமே பெரிய ஒரு முரண்பாடு. ஏன்னா அவர் தான் ஹீரோ, அவரை டைரக்டரா ப்ரமோட் பண்ணாரு. ஆனா அவரு வந்து நயன்தாராவை தட்டி தூக்குன உடனே அதை சிம்புவால தாங்கிக்க முடியல. நியாயமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி யார் கொடுத்துருக்கணும்னா சிம்பு தான் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுல இல்லாம ஒரு தனுஷ் வந்து, அப்ப தனுஷுக்கும் இதுல அவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்ல. ஒரு டைரக்டர்ன்ற ஒரு விக்னேஷ் சிவன் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணப்ப அவரால் கூட தாங்கிக்க முடியல. ஆனா சிம்பு வந்து அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. என்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டே அதை சொல்றேன். நானும் அவரும் ஒரு கோவால ஷூட் இருந்தோம். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அதை ஈஸியா கிராஸ் பண்ணி போயிட்டாரு. அவருக்குள்ள வன்மலாம் இல்ல, ஒரு இது இருந்தது. அதுக்கு மனிதனுக்கு இருக்கதானே செய்யும், அது இருந்தது. ஆனா இது வந்து எப்படின்னா ஒரு வன்மமாகவே தெரியுது. ஏன்னா தனுஷ் அவர்கள் ஒரு படத்துக்கு வந்து நீங்க 50 கோடி 100 கோடின்னு வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய நடிகரா மாறிட்டாரு, ஒரு பெரிய செலிபிரேட்டட் ஹீரோ. இட்லி கடைன்னு ஒரு கடையார் என்னது, ஒரு கடை ரோடு கடையா இட்லி கடையாவது ஒண்ணு போடுறாங்க. இப்ப அது டேபிள் ப்ராப் பாத்தீங்கன்னா ஒரு 50 ல இருந்து 70 கோடி ரூபாய் வர அளவுக்கு அவர் வந்து தன்னை வளர்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய கோஸ்டாரங்களுக்கு வந்து இவ்வளவு கோவம் வர அளவுக்கு கோஸ்டார பண்றீங்கன்னா, அப்போ உங்களுடைய இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, திரு ரஜினிகாந்த் சார் ஐஸ்வர்யா அவர்கள் எடுத்த அந்த விவாகரத்துக்கான முடிவு கூட இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் கொடுத்ததா பின்னணியில இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு மனிதனுடைய கேரக்டர் என்னன்னா அது எல்லா இடத்துலயும் தானே வெளிப்படும். நீங்க எம்ஜிஆர் வந்து அவரோட கேரக்டர் யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பிடுங்கன்னு சொல்றது வந்து கருணாநிதி போனா கூட கேட்பாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு போனா கூட கேட்பாரு. நான் எனக்கு பிடிச்சவங்களை தான் கேட்பேன், பிடிக்காதவங்களை கேட்க மாட்டேன்றது எம்ஜிஆருடைய பாலிசி இல்ல. அப்போ தனுஷோட பிறவி கேரக்டர் பெண்களை இந்த மாதிரியாக பண்றதுனாலதான் ஐஸ்வர்யா அவர்கள் கூட திரு ரஜினிகாந்த் சாருடைய டாக்டர் அவங்க கூட வாழ முடியாம வெளியே போயிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. சரிங்க சார். அப்போ நான் வந்து ப்ரொஃபஷனலா ஒரு கேள்வி, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்டர்னால உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன்.
ரட்சகன் திரைப்படத்தில் ரொம்ப ஃபேமஸான பாடல்களையும் ஜோடி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான பாடல்களையும் ஒரு வளர்கிற ஒரு இளைஞர் உங்கள்கிட்ட கேட்காம அதை பயன்படுத்திட்டா பெருந்தன்மையோடு போவீங்களா அல்லது காப்பிரைட்ஸ் நீங்க கேட்பீங்களா? இல்ல, யார் பயன்படுத்துறான்றது தான் சார். இப்போ யாரோ பயன்படுத்துறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து என்னது இது, எனக்கு வந்து என் டைட்டில் சார் ஸ்டார், என்னோட படத்து டைட்டில். நான் மியூசிக்ன்றதுனால நான் கோவப்பட முடியாது, ஏன்னா அது ஏஆர் ரஹ்மான் சம்பந்தப்பட்டது. இருந்தாலும் யார் யூஸ் பண்ணாங்கன்றத வச்சு, இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் இளையராஜா சாருக்கும் ஒரு கிளாஷ் எல்லாமே கோவம் அடைஞ்சாங்க. ஏன் தெரியுமா? யோ, எஸ்பி பாலசுப்ரமணியம் நீ அவரும் ரத்தமும் சதையும் மாதிரி வாடா போடான்னு போசிக்கிறவங்க நீங்க ரெண்டு பேரும். உன்னோட வளர்ச்சிக்கு அவர் ஒரு காரணமா இருந்திருக்காரு, அவர்கிட்ட போய் வந்து பாடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு கோவம் வந்தது இல்ல. ஆனா வேற யாருக்கும் சொல்லும்போது நம்ம கோவம் வராது. யோ கொடுங்க இளையராஜா பாவம் நமக்கு தோணும். நியாயமா சார், இளையராஜா சார் காசு கேட்கறது எதனாலன்னா அவர் சம்பாதிச்சதை அவர் சேர்த்து வைக்கல சார். அவர் சம்பாதிச்சதை சேர்த்து வைக்கல. அந்த ஒரு நெருக்கடி ஸ்டுடியோ வந்து பிரசாத் ஸ்டுடியோல இருந்து வெளியே போன்றானுங்க. அப்ப அவருக்கு ஸ்டுடியோ கூட இல்லாம இருந்தார் சார். அந்த நேரத்துலதான் அவர் டிமாண்ட் பண்றாரு எஸ்பிபி கிட்ட எல்லாம். இது வந்து அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது. சோ ஒரு பண நெருக்கடி இருக்கிறதுனால இளையராஜா சார் கேட்டாரு. அப்படி இருந்தும் எஸ்பிபி கேட்க கூடாது அப்படின்னு பிற்காலத்துல இளையராஜா சார் ரியலைஸ் பண்றாரு. ரெண்டு பேரும் திருப்பி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சோ என்னுடைய ஸ்டார் படத்து டைட்டில் சார், என்னுடைய கேட்காம ஒரு ராஸ்கல் வந்து டைட்டில் லிஸ்ட் படி படம் எடுப்பான். ஒருத்தர் எடுப்பான், அவனே பேசுவேன். ஏன்னா ஒரு படத்தை நீ வந்து ஒரு டைட்டில் வச்சிருக்கா, அது வந்து இன்னமும் ஸ்டார்ன்றது படம் பேசப்படுகிறது, ஒருத்தர் வைக்கலாம். அப்புறம் அவங்கிட்ட இருந்து இன்னொருத்த வாங்கணும். அவன் என்ன பண்றான், என்கிட்ட கேட்காம எந்த திருட்டு போய் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணானோ அவங்கிட்ட போய் நிக்கிறான். என்கிட்டயே என் புடிச்சிருக்கிட்ட தானே சார் கேட்கணும். நிச்சயமா எங்க சார் கேட்டா என்னென்னமோ பேசுறானுங்க. என்னன்னா சங்கம் அவங்களுக்கு சப்போர்ட். இப்ப ஜோடின்ற டைட்டில் வந்து இப்ப சமீபத்துல சொல்றேன், ஜோடின்ற ஒரு டைட்டில் இப்ப ரிஜிஸ்டர் பண்ண கேட்டிருக்காங்க. வேற ஒரு இதுல இருந்து இப்ப கேட்டிருக்காங்க. நான் வந்து அதை ஹோல்டு பண்றேன். என் புடிசரை கேட்காம என்ன கேட்காம நீ செய்யக்கூடாது. ஏன்னா நான் ஜோடி எடுக்கணும்னு நான் மைண்ட்ல வச்சிருக்கேன், என் புடிசரை மைண்ட்ல வச்சிருக்காரு. நீங்க எங்ககிட்ட வந்து தானே கேட்கணும் முதல்ல. அப்ப தனுஷ் பண்ணது சரிதானே, நீங்க தப்புன்னு சொல்றீங்களா? இல்லையா, யாருக்கு பண்றீங்கன்றதுதான் சார். நயன்தாரா மேடம் காசு வாங்காம அந்த திருமணத்தை கொடுத்திருந்தா பரவாயில்ல, அவங்க அங்க காசு வாங்கிட்டு தானே பண்றாங்க. 10 கோடி ரூபாய் வாங்கிருப்பாங்க, அப்ப 100 கோடி ரூபாய் வாங்கிருப்பாங்க. நீ 3 செகண்டுக்கு 10 கோடி ரூபாய் கேக்குறேன்னா ஒரு 1 கோடி கேளு, 2 கோடி கேளு, ஏதோ ஒண்ணு கேளு, கேக்குறது தப்பு இல்ல. நீங்க பெரிய தொகை கேக்குறீங்க அப்படின்றதுனாலதான் வன்மம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. வன்மமும் விக்னேஷ் அந்த சிவனா விக்னேஷ் ஒரு காண்டு இருக்கிறது தெரியுது. கண்ணுக்கு நல்லா என்ன தெரியுதுன்னா விக்னேஷ் சிவன் மேல இருக்கிற காண்டு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதே தவிர வெறும் பணம் மட்டும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமா எனக்கு தெரியல சார். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப பிரீஃபா நீங்க சொன்னீங்க, நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் மட்டும் நான் கேட்கிறேன். அப்படி இணைப்புல இருந்து அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கரு ஜெயக்கண்ணன், இந்த காப்பிரைட்ஸ் விவகாரத்துல பல விஷயங்களை நீங்க அடிபட்டிருக்கீங்க. குறிப்பா வந்து நம்ம கிண்டியில கூட இந்த காப்பிரைட்ஸ், இந்த புக்குகள் ஆகட்டும், அது பதிப்பகங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் காப்பிரைட்ஸ் இருக்கு. ஒரு படத்தினுடைய பெயரையே மாற்றினால் வந்து கேட்கணும்னு டைரக்டர் சார் சொல்றாங்க. இப்போ இந்த எந்த இடத்துல இந்த பாயிண்ட் நெருடல் ஆகுது அப்படின்னா, கேட்கறது தப்பு இல்லை, யார்கிட்ட கேட்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இளையராஜா அவர்கள் எஸ்பிபி அவர்கள்ட்ட கேட்குறாங்க. ஏன்னா எஸ்பிபி அதிக அளவில் அந்த லைவ் கான்சர்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இளையராஜா அவர்கள் பண்ணாத போது அதிக அளவில் கான்சர்ட் பண்ணாரு. அப்போ என் பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்குறாரு. இப்போ அங்கே ஒரு பெரிய சட்ட சிக்கல் வந்தது. நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு தானே இசையமைச்சிங்க, ப்ரொடியூசர் தானே கேட்கணும், எப்படி நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சில படங்களுக்கு நான் சம்பளம் வாங்கியிருக்கேன், ஒரு சில படங்கள் நான் காசே வாங்குறேன்னு சொல்லி அவங்க தரப்பு ஒரு நியாயமாக பார்க்கப்பட்டு, இப்போ அதே கம் பேக் தனுஷ். இப்போ இளையராஜா பயோபிக் வந்து தனுஷ் வந்து நடிக்கிறாரு, அதனால இது போன்ற ஒரு விஷயங்களை அவர் செய்கிறாரா, அல்லது தனிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த காப்பிரைட்ஸ் மூலமாக கொண்டு வந்து திணிக்கிறாரா? உங்களுடைய கருத்து. அதாவது இதோடு தொடர்புள்ள இதனால இளையராஜா ஐயா இசைஞானி அவர்களுடைய வழக்குகளை நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்த்ததுனால உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இளையராஜா அவர்களுடைய வழக்கு என்பது நீங்கள் சொல்வது போல நிறைய திரைப்படங்களுக்கு அவர் வந்து சம்பளம் பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக பாடல்களின் ரைட்ஸ் உரிமத்தை அவர் பெயரில் வைத்திருந்தார். அந்த உரிமத்தை வாங்கிய ரெக்கார்டிங் கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிகள் வந்து உரிய காலத்தில் வந்து அந்த ரெனியூவல் பண்ணாம அதை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகுதான் அவர் வந்து அந்த காப்பிரைட் சம்பந்தப்பட்டது பேட்டன்ட் ரைட்ஸ் எல்லாம் அதுல தான் வந்தார். இன்னொரு செய்தி என்னன்னா, திரு எஸ்பிபி அவர்களுக்கு அண்ணா பிரவீன்காந்த் சொன்னது போல வேண்டும் என்று செய்யவில்லை. அன்றைக்கு இருந்த எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க.
வழக்கில் சம்பந்தப்பட்ட இவருடைய பாடல்களை பயன்படுத்தக்கூடிய எல்லா நபர்களுக்கும் கொடுக்கிறார்கள். அப்போ எஸ்பிபிக்கும் கொடுக்குறாங்க. அப்போ இன்க்ளூடிங் வந்து இந்த மேடை இசைக்கலைஞர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அவங்க வந்து அதிலும் கூட குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் பெரிய அளவுல உலகளாவிய வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல அதிகமான வருமானம் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள், நீங்க சொல்லக்கூடிய எஸ்பிபி நிகழ்ச்சி போன்ற பல நிகழ்ச்சிகள்ல இளையராஜா பாடல்கள் உரிமையை நண்பர்ங்கிறது வேற, தொழில் ரீதியா வந்து அவர்கிட்ட கேட்காம மற்றவங்கள்ட்ட கேட்க முடியாது. இப்ப அதே வந்து ஐயா கேஜே யேசுதாஸ்க்கு கொடுக்கப்பட்டதா? அதாவது என்னன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டதா? ஆமா, எல்லாருக்கும் என்னன்னா இந்த பாடல்களை இளையராஜாவிடம் உரிமை வாங்காமல் செய்யக்கூடாது அப்படிங்கறத வந்து எஸ்பிபி கொடுக்கும். எஸ்பிபி கொடுத்தது வெளியில தெரிஞ்சது, மற்ற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இன்னொன்னு, திரு இளையராஜா அவர்களை தொடர்ந்து மற்றவர்கள் அவர்கள் வன்மமாக சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, அவர் வந்து பணம் கேட்கிறார், தயாரிப்பாளர்கிட்ட வந்து பணம் வாங்கியிருப்பார், இல்லவே இல்ல. அதுல அந்த பின்னணி அவங்க அந்த இருவரும் கலைஞர்களுக்கு பின்னணி என்ன அப்படின்னா, கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் எஸ்பிபி சரண் அவர்களுக்கும் இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடு காரணமாக தான், அந்த கான்செப்ட்ல வந்து கருத்து வேறுபாடு காரணம் இருந்ததுனாலதான் உங்க அப்பா இனிமேல எங்க அப்பா பாட்டை பாடக்கூடாது. இல்ல, அது வந்து தனிப்பட்ட நிகழ்வுகள். நாங்க வழக்கை பொறுத்தவரை இதுதான் நடந்தது. சரி, இன்னொன்னு அண்ணன் ரட்சகன் படம் எல்லாம் எடுத்தார்ல பிரவீன்காந்த், அவர்களுடைய ஒரு தனிப்பட்டது அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ரட்சகன் படத்தை தமிழ் தெலுங்கு தயாரிக்கிறார் இயக்குனர் கேடி குஞ்சிமனுடைய தயாரிப்பில் வருகின்ற போது இந்த பாடல்களை இந்தியில் பயன்படுத்தும் பொழுது ஏஆர் ரகுமானுடைய அனுமதி வேண்டும் என்று, இல்லைன்னா அவருடைய படம் இந்தியில வந்திருக்கும், அண்ணனுக்கு தெரியும். இந்தியில் வந்திருக்கும். அவருவே ஒரு பதிவுல வந்து தெளிவா வந்து ஏஆர் ரஹ்மான் எனக்கு அதற்குரிய அனுமதி கொடுக்காததனால் என்னால் இந்தியில் நான் போகவில்லை, இந்தியில் அறிமுகம் ஆக முடியவில்லைன்னு சொல்லி. சார், நம்முடைய திரு ஜெயக்கன் அவர்கள் சொல்வது உண்மையா சார்? பிரவீன்காந்த். ஆமா சார், என்னோட கேரியர்ல அது ஒரு அந்த ரைட்ஸ் பிரச்சனைங்கிறது இல்லன்னா இந்தியில ஒரு பெரிய இயக்குனர் ஆயிருப்பாரு. ஆயிப்பேன். ஏன்னா நான் அந்த படத்தை எடுத்ததை இந்திக்கு தான் நான் எடுத்தேன். அதுக்காக தான் அந்த ஸ்கின் டோன்ல இருந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன்ல இருந்து விஷுவல்லாம் எல்லாமே ஒரு இந்திக்காக எடுக்கப்பட்ட படம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டுங்க ஹிந்தி தான் டயலாக் பேசிருப்பாங்க. ஏன்னா அப்பவே நான் பேன் இந்தியா பிளான் பண்ணதுனால நான் ஹிந்திக்கு தான் எடுக்கப்பட்ட படம் அது. சரி, அப்ப ஏன் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஏன் அங்க காப்பிரைட்ஸ் கொடுக்கல? அங்க என்ன நடந்துருச்சுன்னா சார், கேடி குஞ்சுமோன் சாருக்கும் ரஹ்மான் சாருக்கும் ஒரு சின்னதா ஒரு நடுவுல ஒரு மேனேஜர், அது பேர் சொல்ல வேண்டாம், ஒரு மேனேஜர் வந்து டப்புன்னு போய் ஏதோ ஒரு தகாத வார்த்தைய ரஹ்மான் சார் ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லிட்டாரு. அதாவது லேட் ஆகுது, அதாவது படம் ஆடியோ ரிலீஸ் வந்து லேட் ஆகுது. ரட்சகன் அந்த லேட் ஆகுறத வந்து அவங்க நெருக்கடி கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு வார்த்தையை விட்ட உடனே அதை போய் ரஹ்மான் கிட்ட காதுக்கு போயிடுச்சு. ரஹ்மான் காதுக்கு போன உடனே ரஹ்மான் சார் டென்ஷன் ஆயிட்டு இனிமே கேட்டு கொஞ்சம் கூட நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் பண்ணி, வேணும்னா எனக்கு இவ்வளவு பணம் நீ கொடுத்தாதான் நான் ஹிந்தில வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன், ஹிந்திக்கு நான் ரைட் கொடுப்பேன்ட்டு பெரிய அமௌண்ட் கேட்டாரு. அப்படி கேட்கப்பட்ட பணத்தை வந்து ரஹ்மான் சார் கொடுக்காம அவருக்குள்ள என்ன ஈகோனா, உன்னை இவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகினது நானு. ஏன்னா ஜென்டில்மேன் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பெரிய லெவல்ல மாறினார். அதே மாதிரி காதலன் ஆகட்டும், அதே மாதிரி ஜென்டில்மேன், காதலன், காதல் தேசம், ஏன் ரட்சகன் படம் எல்லாமே வந்து ஏஆர் ரஹ்மான் படங்கள்ல சாலிட் பிலிம். அப்படி மியூசிக் டைரக்டர் உருவாக்கணும்னே அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? கேடி குஞ்சுமோன் சார். மணிரத்ன சார் தான் பண்ணாரு. ஆனா ஒரு கேப் வந்தது, ஆஃப்டர் ரோஜா வந்து ஒரு கேப் வந்தது. திருப்பி அவர் டேக் ஆஃப் ஆன இடம் பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன். அப்போ ஒரு புடிசரா நான் உன்னை இவ்வளவு ரைஸ் பண்ணிருக்கேன், என்கிட்ட இவ்வளவு காசு கேட்பேன்னா ஒரு கொஞ்சம் அந்த இடம் இருந்தா கொஞ்சம் அந்த இடத்துல குஞ்சுமோன் சார் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தாருன்னா ரஹ்மானோட அவர் தொடர்ந்து படம் பண்ணிருப்பாரு, என் வாழ்க்கை மாறி இருக்கும். அதாவது ஒருத்தருடைய தனிப்பட்ட ஈகோனால இன்னொருத்தருடைய வளர்ச்சி இங்க தடுக்கப்பட்டிருக்கு சார். என் வாழ்க்கையே போச்சு சார். என் வாழ்க்கை போனதுல சீமான ஒரு காரணம். அது சரி, அது ஒரு தனி கதை. இதுல ஏஆர் ரஹ்மான் சார் மட்டும் அப்ப என்ன நிறைய வந்துட்டே இருக்கு சார். தமிழ் வந்து சரி சார், நம்ம பேசலாமா? எனக்கு எதிராக இருந்தது உண்மைதான். ஓகே, சரி, தொடர்ந்து சொல்லுங்க. அதன் பிறகு கூட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஜோடி, ஸ்டார் போன்ற படங்கள்ல ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் பண்ணார். இது தனி. ஏன்னா ஏஆர் ரஹ்மானை பொறுத்தவரை அந்த காப்பிரைட் பேட்டன் ரைட்ல அவர் நவீனத்துவமாக வந்ததுனால மிக தெளிவாக அக்ரிமெண்ட் இருக்கு. சரி, இப்ப இந்த தனுஷ் நயன்தாரா இந்த பிரச்சனையில வரும்போது இப்ப நான் என்ன சொல்றேன், கோ ஸ்டார்லாம் அண்ணன் சொல்ற மாதிரி அதெல்லாம் விட்டுருங்க. இந்த நீங்க தெளிவா சொல்லிங்க, இதை கூட அந்த ஓடிடி தளத்திற்கு வெளியிடும் போது அதற்குரிய தொகை பெருந்தொகை, பல 100 கோடிங்கிறாங்க. இல்ல, ஆனா 25 லட்சம் எத்தனை கோடிங்கிறது தெரியல. ஏன்னா செய்திகளின் அடிப்படையில் நான் சொல்வது என்னன்னா, பல 100 கோடி உள்ளது பதிவு பண்ணியிருந்தாங்க. நாட்கள் கடந்தனால ஒரு வேளை தொகை குறைஞ்சிச்சா என்னன்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அனுமதி கேட்டு அவர் வந்து அனுமதி கொடுக்கலனாவே என்ன அர்த்தம், மறுத்துட்டாருன்னு தானே அர்த்தம்.
அந்த 2 வருஷம் எங்களை காக்க வச்சிட்டாங்க, எஸ்ன்னு சொல்லல நோ சொல்லல அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு உங்களுக்கே தெரியும். இப்போ இதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் மேல இருக்கிற கோவம் தான், தனிப்பட்ட காழ்ப்புணர்வு இல்ல. இப்ப மேலது ஆளுநர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், நான் கோப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு நான் பெண்டிங் வச்சிருந்தாவே அது வந்து மறுத்துட்டதா அர்த்தம் சொன்னாரா இல்லையா? ஓ ஆமா சொன்னாரு. இது இதுக்கும் பொருந்தும். ஓ சரி. அதாவது என்னன்னா செய்தி என்னன்னா, தனுஷ் அவர்கள் இது வந்து தயாரிப்பாளர், நீங்க சொல்லக்கூடிய நானும் ரவுடிதான் படத்துக்கு தயாரிப்பாளர். அவர் வந்து மறுப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அவருடைய இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நயன்தாராவோட உள்ள வன்மமா, விக்னேஷ் சிவனுடைய உள்ள வன்மமா நம்ம சொல்லக்கூடாது. இங்க வந்து இன்றைக்கு நவீனத்துவமாக, அதாவது நான் சொல்றது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அறிவு சார்ந்த சொத்துரிமை என்று வழங்கப்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய குரலை பயன்படுத்தினாலே உங்களுக்கு உரிய தொகை கொடுக்கணும். ஏஐ மூலமாக உங்களுடைய குரலை பயன்படுத்தினால் அதற்குரிய தொகை உங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின் சாராம்சம். முன்பெல்லாம் வந்து பாடலாசிரியர்களுக்கு, பாடகர்களுக்கெல்லாம் வந்து அதற்குரிய உரிமை, அதாவது தனிப்பட்ட முறையில் ரெமுனரேஷன் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு அது கொடுக்கப்படுகிறது. தேசிய அளவில் கொண்டு வரப்பட்ட சட்டம் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. சரி, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தனுஷ் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. அதை மறுப்பதும் வழக்கை தொடுத்து மேற்கொண்டு நடத்துவதும் நயன்தாரா கொடுத்திருக்க அறிக்கை தான் வன்மத்திற்குரியதுங்கிறது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணையமொழியாக இருக்கக்கூடிய மூத்த சினிமா விமர்சகர் திரு தொல்காப்பின் உங்களுடைய கருத்து. அதாவது முதல் கருத்து, இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு தனுஷ் கேட்டது தவறில்லை, ஆனா யாரிடம் கேட்கிறாங்கன்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா இங்க பேட்டன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் பார்க்கும்போது தனுஷ் அந்த கம்பெனியோட ஒரு முதலாளி, அவர் தயாரிப்பாளர், அவர் கேட்கறதுனால எந்த தப்பும் கிடையாது, 100% கேட்கறது நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை திரு தொல்காப்பியன். பிரவீன்காந்த் சார் வந்து ஒரு அழகா ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சாரு, அழுதாரா அழுதாரா நயன்தாரா அழுதாரா அப்படின்னு. அருமையான ஸ்டார்ட். அது மாதிரி நான் ஒரு பாட்டு பாடுறேன், தனுஷ் சாரு மாட்டினாரா மாட்டினாரா தனுஷ் சாரு மாட்டினாரா அப்படின்னு அந்த பாட்டு பாடுறது தோணுது. ஏன்னா சுசித்ரா அப்படிங்கிற ஒரு நடிகை, பாடகி, ரேடியோ ஜாக்கி ரொம்ப நாளா வந்து பர்டிகுலரா தனுஷ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய வந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கிற எல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுகள். ஆடல் பாடல், குடிக்கிறது, உமானம் போடுறது, அங்க அவளை வச்சுட்டா இவளை வச்சுட்டா தள்ளிட்டு போனா, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அவங்க தனுஷ மட்டும் சொல்லல, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஒருவேளை இது ஒரு புள்ளியா ஸ்டார்ட் ஆகும்போது நான் நினைக்கிறேன். நயன்தாரா மேடம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3 பக்கம் அறிக்கை விட்டுருக்காங்க. அது முழுக்க முழுக்க வந்து தனுஷ வந்து பயங்கரமான தாக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா என்னன்னா அவன் சாதாரணமா விடல, அதை இதோ மாதிரி பண்ணிட்டாங்க, நடந்து போச்சு, நீங்க எல்லாம் கேளுங்க, அப்படி இல்ல. பிளேம் பண்ணிட்டாங்க, அவங்க இறங்கி அடிச்சிட்டாங்க, தப்பிக்க முடியாது. கழுத்துல இருக்க மாத்தின மாதிரி அழகழகா 3 பக்கத்துல வந்து பாயிண்ட் போட்டு பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க மக்கள் மேடையில வந்து நீங்க நடிப்பீங்க, அதை ரசிக்கிறதுக்கும் அதை ஏமாறதுக்கு மக்கள் இருப்பாங்க. ஆனா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல, கடவுள் மன்றம் இருக்குல்ல, அங்க ஒண்ணும் நடிக்க முடியாது, நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு இறுதி கட்டத்துக்கு போயிட்டாங்க அவங்க. என்னால உங்களுக்கு தட்டிக்க முடியாது, ஆனா கடவுள்கிட்ட நீ மாட்டி ஆகணும் நீ அப்படிங்கிறாரு. இதோட என்ன ஆகுன்னா வேற பெண்கள், ஏன்னா அவரை பத்தி தனுஷரை பத்தி நிறைய தகவல்கள் வந்து இணையத்துல கிடைக்குது. அந்த பொண்ணு இந்த பொண்ணு இந்த பொண்ணு அந்த பொண்ணு நிறைய இருக்குது. இன்னைக்கு அவருடைய மனைவி கூட அவங்க விட்டு பிரிஞ்சு போயிட்டு, கௌரவமான சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணு, மூத்த பொண்ணு, அவங்களே வந்து வாழ்வு 2 பையன் பிறந்த பிறகு 12 பிறகு வாழ முடியாது அப்படின்னு பிரிஞ்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல வேற ஏதாவது பூதங்கள் கிளம்புமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரவீன்காந்த் சொன்னது கூட எனக்கு அப்படிதான் தோணுது. ஒரு பெண் நடிகை வந்து அவங்க என்னதான் பெரிய நடிகையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும், அவங்க பெண்ணை தான் பாக்குறாங்க. உதாரணமா 10 கோடி கேட்டது முக்கியம் இல்ல, அதை எப்ப கேட்கணும், அது கால நேரம் இருக்குல்ல. 2 வருஷம் போட்டு கடிச்சு லாஸ்ட்ல வந்து கேட்பீங்களா நீங்க? அதுக்கு நேரம் இருக்குல்ல சார். சார் ஒரு ப்ராடக்ட ஒரு குழந்தை வந்து மனசு வயிற்று உருவாயிடுச்சுன்னா அது 10 வருஷம் வெளியே வரணும் சார். அப்படி வெளியே வரலாம்னு ஏற்படுறது எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், எவ்வளவு கஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க. இது சினிமா கிடையாது. ஆக்சுவலி சினிமாவுக்கு வெளியில எல்லாமே சினிமாக்காரங்கள் தான் அவங்க. ஆனா சினிமாவுக்கு வெளியில ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி அது. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இவங்க கனவுகளுக்கும் நயன்தாராவுக்கும் விக்னேஷுக்கும் ஒரு சந்தர்ப்பமும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் காதலிப்பதற்கும் திருமணம் செய்வதற்குமான ஒரு முதல் புள்ளியா அந்த பாட்டு இருந்தது. இந்த ரவுடி அப்படிங்கிற பாட்டு இருந்தது. அந்த பாட்டை வந்து இந்த கல்யாண ஆல்பத்துல வச்சா நல்லா இருக்கும், அது பாக்குறது எங்களுடைய ஃபீலிங்க வந்து முழுமையா சொன்னது ஆகும் அப்படின்னு நினைச்சு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஒரு பெர்மிஷன் கேக்குறாங்க. அந்த பாட்டு உங்ககிட்ட இருக்கு, ஒரு 3 செகண்ட் வர கொடுங்க அப்படின்னு. கொடுக்க வேண்டியதானே சார்? இல்லன்னு சொல்லிட்டு போங்க. அதையே ஒரு நாள் இதுக்கு
அவர் சொன்னார்ல அது வெஞ்சின் அப்படின்னாரு. அது வஞ்சகம், அது ஏதோ வஞ்சம். அந்த நயன்தாரா மேல இருக்குல்ல ஒரு காட்புழச்சு ஆக்சுவலா அழகா சொல்றாரு பாருங்க. அவர் வந்து சிம்பிளா ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணிருக்கணும், ஆனா அது கலந்து போயிட்டாரு. நேரடி சான்று, சூழ்நிலை சான்று, வந்து நேரடி சான்று நேரா சொல்றாரு. அவர்தான் அந்த மாதிரி பண்ண அவர்தான் பண்ணிருக்கணும். சம்பந்தமே இவர் போய் அந்த பொண்ணு மாதிரி பண்றாரு அப்படின்னு நான் அப்படிதான் அதை பாக்குறாரு. ஒரு நடிகையை வந்து நம்ம கைவிட்டு போச்சு அப்படின்னு நினைச்சாரா? நம்ம எல்லாம் நம்மளோட பழகிற பொண்ணாச்சு அப்படின்னு நினைச்சாரா? நம்ம தோழியா இருந்துட்டு இப்ப நமக்கு தெரியாம இன்னொருத்தர் அப்படி நினைச்சாரா? ஏன் நினைக்க கூடாது? சரி, இப்ப நயன்தாரா இந்த கடிதத்துல முக்கியமா வந்து ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இதுதான் உண்மையான காரணமா இருக்கும் தவிர அந்த பணம் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஒரு நிமிடம். முன்னாடியே கேட்டுக்கலாமே. ஓகே சார், ஓகே ஓகே. 10 கோடி 20 கோடியோ இந்த மாதிரி இஷ்யூ கேட்குதோ ஓகே, எனக்கு வந்து நீங்க எடுத்துங்க அந்த பாட்டை யூஸ் பண்ணீங்க, எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன்னு முடிஞ்சு போச்சு கதை. கொடுக்க போறாங்க, இல்லைன்னா விட்டு போறாங்க. ஓகே 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 ஓகே. எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம். அதாவது அந்த கடிதத்துல அவங்க ஜெர்மன் வார்த்தையை ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க, ஷெச்சின் ஃப்ரூட் அப்படின்னா வந்து மற்றவரின் துன்பத்தில் இருந்து ஒருவர் பெரும் மகிழ்ச்சி, அந்த உணர்வை இனி எங்களிடம் இருந்தோ அல்லது வேறு யாரிடம் இருந்தோ பெற மாட்டீர்கள் என்று நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன தொல்காப்பியன்? ஆங்கிலத்திலே ஒரு சேடிசம் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, அது பிரபலமான வார்த்தை. அது அந்த வார்த்தை எப்படி பிறர் துன்பத்தில் இன்பம் காணுதல். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவங்களை துன்பப்படுத்தி அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் ப்ராசஸ்ல இவங்களை ரொம்ப அலைய விட்டு ரொம்ப துன்பப்படுத்தி அவங்களை எதிர்பார்க்க வச்சு அவங்கள வந்து அவங்களை தோள வச்சு அதுல ஒரு இன்பம் கண்டிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க தெளிவா இருக்குது, அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால தனுஷ் பக்கம் தான் நான் வந்து தவற பாக்குறேன். அவங்க சொல்லி கொடுத்துருக்கலாமே, இந்த ஒப்புதல் கொடுத்துருக்கலாம். சினிமா ஒரு பாடல் தானே, அது என்ன அமௌண்ட் அது கொடுத்துங்க, ஃப்ரெண்டு தானே, முன்னாள் ஃப்ரெண்டு தானே, அவங்க படத்துல நடிச்சவங்க எல்லாம் உள்ள க்ளோஸ் நண்பர்கள். அவங்க ஒரு தடவை கேட்க முடியும் சார், நான் ஒரு தடவை கேட்கலாம், இன்னொரு தடவை கேட்கலாம், 3வது தடவை கேட்டா அது வந்து புண்பட்டு போயிடும், அது பிரச்சனை ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, புண்படாம அதை எப்படி நகர்த்துறதுங்கிறது 2 வருஷம் இருந்திருக்காங்க. 2 வருஷமா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சம்மதம் கொடுக்காம அதுக்கான ஒப்புதலும் கொடுக்காம மறுப்பு சொல்லாம போட்டு இழுத்திருக்காரு. இதனால வந்து அந்த ஃபேமிலியே நம்ம பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நயன்தாரா வந்து பைத்த சுபாவம் பொண்ணே கிடையாது. அவருடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படையான வாழ்க்கை. அவங்க எத்தனை பேரை பார்த்தாங்க, எத்தனை பேரை பழகினாங்க, என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டு இப்ப வந்து 2 குழந்தைய தான் பெற்றுக்கொள்ளாம 2 குழந்தைய வந்து சயின்டிபிக்கா பெற்றுக்கிட்டு அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எதையும் சந்திக்கக்கூடியவங்க தான். இன்னைக்கு சந்திக்குதான், இந்த கடிதமே சந்திக்கிறது தான். இனிமே எனக்கு வேணாம், ஆனா உன்ன மாதிரி ஆளெல்லாம் வந்து இனிமேல் மாதிரி வந்து நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும், நீ தண்டனை பெற்றே ஆகணும், என்னால தண்டிக்க முடியாது, ஆனா கடவுளை தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கடிதமா நான் பாக்குறது. என்ன பிரச்சனைன்னா, தனுஷ் சார் சைட்ல இருந்து இனிமேல் எந்த அறிக்கை வரல, அப்படியே ரிப்ளை பண்ணல, இந்த பதில் கொடுக்கல. அதனால நம்ம வந்து எதுவும் முழுமையான ஒரு கருத்தை சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு இது போதும் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே அப்படியே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய சினிமா விமர்சகர் திரு சினி முருகன் அவர்களை அன்போடு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இது இன்றைக்கு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இது வந்து நீங்கள் வந்து பல்வேறு ஊடகங்களிலும் சரி, பல்வேறு இணையதளங்களிலும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் வந்து வலம் வருகிறது. இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை எதிர்பார்க்குறோம். தனுஷ் உரிமம் கேட்டு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்கிறார். அதுக்கு உரிமம் கேட்கறதா, காப்பிரைட்ஸ் கேட்கறதா அர்த்தம். இதை கேட்டா நீங்க இப்படி கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் சார்? இப்போ ஒரு படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு தான் சார் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். நீங்க வந்து ஒரு படத்துடைய தயாரிப்பாளர், ஒரு ஃபுல் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கும்? தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்கும். தயாரிப்பாளர் மீறி வந்து நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எடுத்த வீடியோவை நான் எடுத்து கொடுக்குறேன், அப்புறம் வந்து எனக்கு வந்து 30 செகண்ட் வேணும், 20 செகண்ட் வேணும், அரை மணி நேரம் காட்சி அமைப்புல வேணும்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஆவணப்படம் மாதிரி எடுக்கிறதா பிளான் பண்றாங்க. அது ஆவணப்படமா எடுத்து ரிலீஸ் பண்றதா பிளான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளருடைய பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி வந்து முதல்ல வெளியிடலாம்? பெர்மிஷன் கேக்குறாங்க, 2 வருஷம் டிலே பண்றாங்க. பர்மிஷன் யார் மூலமா கேட்டாங்க சார்? அவங்க டைரக்டா கேட்டாங்களா? யார் மூலமா கேட்டாங்க? யாருக்காச்சும் தெரியுமா? இங்க என்னன்னே தெரியாம ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு படம் வந்து இப்ப இந்த படத்தோட இயக்குனர் யாரு? நானும் தான் படத்தோட இயக்குனர் விக்னேஷ்வன். அவங்க போட்ட பட்ஜெட் என்ன? கிட்டத்தட்ட 5 to 6 கோடி ரூபாய் தான் பட்ஜெட் போட்டாங்க. பட்ஜெட் போட்டதுல இருந்து அவர் செலவை இழுத்து விட்டாரு, இஷ்டத்துக்கு இழுத்து விட்டாரு. கிட்டத்தட்ட 12-13 கோடி கிட்ட இது வந்துருச்சு. இதுல வந்து நஷ்டம் அடைஞ்சிருச்சு. நஷ்டம் சார். எப்படி சார் லாபம்? இல்ல சார், என்ன சார், நானும் படம் ஹிட் இல்ல. படம் ஹிட் சார், போட்ட பட்ஜெட் தான் படம் ஹிட். ஆனா நீங்க படத்தை எத்தனை 5 மாசத்துல எடுக்கிற சொல்ற படத்தை 2 வருஷமா எடுத்திருக்காங்க. அந்த படத்தை 2 வருஷமா தான் நீங்க யோசிச்சு பாருங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட்,
ஷூட்டிங் செலவு சார். டீ சாப்பிட்ற டீ செலவு யார் சார் செலவு பண்றது? இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் தான் செலவு பண்றது. ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தோடைய முழு அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. சரி, அவர்கிட்ட இருக்கும்போது நீங்க யாரை வச்சு கேட்டீங்க? நீங்க இத்தனை வருஷமா எங்க போனீங்க? அந்த படலி சட்டி உங்க மேரேஜ் ஆட்டி எவ்வளவு நாள் ஆச்சு சார்? இவங்க ஒரே ஒரு நிலைப்பாடு என்னன்னா, ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சேன். ஒரே ஒரு நிலைப்பாடு என்னன்னா, இத வந்து ஒரு தனியார் ஒரு முன்னணி ஒரு ஓடிடி தளத்துக்கு வித்துட்டாங்க. அவங்க வந்து நான் இவ்வளவு காசு கொடுத்து நான் உங்களோட ஃபங்க்ஷனை நான் பண்ணிட்டேன், நான் லைவ் பண்ணாம இருந்தா எனக்கு வந்து அது நஷ்டமாகுது. ஒண்ணு நீங்க காப்பிரைட்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லன்னா அது இல்லாம ஏதாவது வழி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. அவங்க கேக்குறது அவங்க பக்கம் நியாயம். ஆனா இவங்க என்ன பண்ணணும்? இந்த படத்தால எனக்கு இவ்வளவு கோடி நஷ்டமாயிடுச்சு. அந்த நீங்க தான் வந்து எல்லாத்துலயும் வியாபாரம் பாக்குறீங்க சார். இந்தியாவுல தமிழ்நாட்டு விட்டுருங்க சார், சவுத் இந்தியா விட்டுருங்க சார், இந்தியாவுல ஏதாச்சும் ஒரு சினிமா பிரபலம் இந்த மாதிரி தன்னுடைய வெட்டிங்க வியாபாரம் வாங்கிக்கிறாங்க? பதில் சொல்லுங்க. இல்ல சார், என்ன பண்ணுங்க, எல்லாத்துலயும் வியாபாரம், எல்லாத்துலயும் வியாபாரம். தெரிஞ்சு ஹன்ஷிகா முத்துவானி அவங்க பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய திருமணம் மாதிரி வந்து அது ஓடிடில ஒரு சீரிஸ் மாதிரி வந்துச்சு. சீரிஸ் மாதிரி வந்துச்சு. அவங்க என்ன படத்துல நடிச்சு இதெல்லாம் போய் எடுத்தாங்களா? யார்கிட்டயும் ப்ரொடியூஸ் கிட்ட போய் நின்னா? அது ஒரு வேலையில ஒரு வே அவங்க எடுத்தாங்களான்னு கேக்குறேன், நின்னாங்களான்னு கேக்குறேன். இந்த ட்ரெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் காசு பார்க்க முடியுமோ காசு பார்க்க வேண்டியது. சார் இப்போ ஒண்ணு இல்ல சார், 10 ரூபாய் சம்பாதிக்கிறவன் அன்னைக்கு அந்த ஊதியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் செலவு பண்ணுவான் சார். 10 ரூபாய் சங்கத்தில் 100 ரூபாய் வந்துச்சு என்ன பண்ணுவான்? 10 ரூபாய் தானே நமக்கு தேவைப்படுது, மீதி 90 ரூபாய் நம்ம கையில இருக்குல்ல, தாந்தும் செலவு பண்ணுவான். காலப்போக்கில் என்ன ஆகும்? 10, 1000, 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். என்ன ஆகும்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. பணத்து ஆசை அவன் தலைக்கு மேல ஏறி நிக்கும். ஏறி நிக்கும் போது என்ன ஆகும்னா, எந்தெந்த வழியில நம்ம பணத்தை புடுங்கலாம், எங்கெங்க நம்ம பணம் சம்பாதிக்க வழி இருக்கு, இப்படிதான் யோசிக்கிறாங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் இவங்க பண்றது எல்லாமே. தனுஷ் கேட்டது சரின்னு தான். தனுஷ் எப்படி சரியில்லைன்னு சொல்ல முடியும்? இப்ப சார் ஒண்ணு வேணாம் சார், இப்போ 2 நாள் முடிவு படம் சூர்யா படம் கங்குவான படம் ரிலீஸ் ஆச்சு சார். தியேட்டர்ல நான் படம் பார்த்துட்டு இருக்கேன்னு வந்து ஸ்டில் போடுறான் சார். தியேட்டர்ல வந்து சூர்யாவோட டைட்டில் கார்டு வருது. அந்த டைட்டில் கார்டை அவங்க சொந்த கேமரால கேப்சர் பண்ணி நவ் வாட்சிங் ஐ எம் இன் கங்குவா அப்படின்னு போடுறான். அந்த ஸ்டில்ல போட்டதுக்கு அந்த கம்பெனி நிறுவனம் வந்து அவனோட ட்விட்டர் ஐடியும் அவனோட சமூக ஐடியும் தூக்குது. நீ எப்படி என் பர்மிஷன் இல்லாம நீ எடுத்து போடலாம்? ஸ்கிரீன்ல நான் கஷ்டப்பட்டு பணம் போட்டு முதலீடு போட்டு நான் சம்பாதிக்கிற ஸ்டில்ல நீ அசால்ட்டா எடுத்து கேமரா கேப்சர் பண்ணி நீ போடுவேன், நான் பார்த்து சும்மா இருமா சார். ஒரு ஸ்டில்லு சார், ஒரு ஸ்டில்லுக்கு இருக்கிற வலி வேதனை அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாரு, யோசிச்சிருப்பாரு, எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாரு. நீ ஈஸியா இணையதளத்தில் நீங்க சொல்ற நியாயம் தான். பட் எதிர்நீச்சல் படத்துல ஒரு பாடலுக்கு நயன்தாரா அவர்கள் காசே வாங்காம ஃப்ரெண்ட்லி அடிப்படையில் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனாங்கன்னு நடிகர் தனுஷ் சொல்லிருக்காங்க. அதுக்கும் வரேன். ஃப்ரெண்ட்லியா நடிச்சு கொடுத்தது வந்து விருப்பப்பட்டு நடிச்சு கொடுத்தீங்க. ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் என்ன? நீங்க வந்து காசு பார்க்கலையே, நீங்க வந்து கல்யாணம் வந்து நீங்க ஃப்ரீயா பண்ணல, நீங்க காசு பார்த்துட்டீங்கல்ல. எனக்கு இவ்வளவு பட்ஜெட் போட்டு கொடுத்தாங்க, இவ்வளவு பட்ஜெட் இருந்துச்சு, அந்த மீதி பட்ஜெட் பண்ணி கொடுங்க தானே கேக்குறேன். நீ காசு பார்த்துட்டு இல்ல, காசு பார்க்காம நீ தனிப்பட்ட பகையை எப்படி டாலரேட் பண்றாங்க? என்ன வாய்க்கால் தகராறா ரெண்டு பேருக்கு? நான் கேக்குறேன், விக்னேஷ் சிவனுக்கும் தனிப்பட்ட பகையை இது மூலமா பண்றாங்க. இல்ல நான் சில இப்ப 2 பேரும் என்ன தகராறு? என்ன சொத்து தகராறா இல்ல குடும்ப பரம்பரை தகராறு? ரெண்டு பேரும். அதாவது அந்த படம் லாங் டியூரேஷன்ல போகுது, லாங் பட்ஜெட்டை தாண்டி போகுது. அது உள்ளுங்க சார். இப்ப சமீபத்துல இப்போ ஒரு படம் 7 ஸ்கிரீன் பேனர்ல எடுத்திருக்காரு சார். எத்தனை மாசம் கால் ஷீட் போட்டான்னு கேளுங்க சார். அந்த தயாரிப்பாளர் லலித்குமார் அவர்கள், அவர் நல்ல நண்பர் தான் அவரு. அவர்கிட்ட கேளுங்க எத்தனை மாசம் முடிக்க வேண்டிய படம். கிட்டத்தட்ட லவ் டுடே படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்ட ஷூட்டிங் சார் இது. இப்பதான் சார் டீசரே வந்திருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? ஒண்ணு வேணாம் சார், அஜித் குமார் அவர்கள் கிட்ட கால் ஷீட் உங்களுக்கு தெரியும், எனக்கு லைக்கா பேனர்ல விக்னேஷ் சிவன் வந்து இயக்குவதாக ஒரு அறிவிப்புலாம் வந்துச்சு. படத்தோடைய கதையும் சொல்லல, ஒன்னும் சொல்லல. அண்ணன் வாங்கின ஷூட்டிங்ஸ் போனாலும் முதல்ல எல்லா ஸ்கிரிப்டையும் பக்கவா இங்கிலீஷ்ல எழுதி கொடு, நம்ம பண்ணலாம்னாரு. இவர் பேச்சு மீறி நேரம் லைக்காக்கு லண்டனுக்கே போய் விசிட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், விக்னேஷ் சிவனும் இன்னொருத்தரும் போயிட்டு நேரடியாக மீட் பண்ணாங்க. ஹீரோட பர்மிஷன் எதுவும் பண்ண முடியாதுங்க, ஒரே வார்த்தை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மகிழ் திருமணி போட்டு அந்த விடாமுயற்சி திரைப்படம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு பணத்தாசை மோகம் பிடிச்ச ஒருத்தன் கிட்ட போயிட்டு நீங்க என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? ஒரு ஹீரோ நீ கால் ஷீட் வாங்கி ஹீரோவே மதிக்காம நீ டேரக்டா ப்ரொடியூசர் போய் பார்க்கணும், அப்ப உங்ககிட்ட என்ன மனசாட்சி இருக்கும்? ஒரு இயக்குனர் அடிப்படையில் ஒரு ப்ரொடியூசர் போய் பார்க்க போறாரு. யார் ஓகே பண்ணி கொடுத்தது? அந்த இயக்குனர் யார் ஓகே பண்ணி கொடுத்தது? ஒரு ஹீரோ சொன்னாதான் சார் அந்த இயக்குனர் ப்ரொடியூசர் போக முடியும். சார் எத்தனை படங்கள் பாத்துருக்கீங்க? ஒரு மகாநடிகன் ஒரு படம் ஒண்ணு. அப்போ தமிழ் சினிமா வந்து ஹீரோக்களுக்காக இயக்குனர் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு ஹீரோக்களுக்காக தான் இயக்குனர் இருக்காங்க. இன்னைக்கு இயக்குனருக்காக ஹீரோ இருந்த காலம் போய் இன்னைக்கு ஹீரோக்களுக்காக தான் இயக்குனர்கள் இருக்காங்க. என்ன சொல்ல முடியும், தயாரிப்புல ஹீரோக்களுக்காக தான் இருக்காங்க. இந்த ஹீரோ போட்டு படம் எடுத்தா நமக்கு லாபம் வராதா? இந்த ஹீரோ போட்டு படம் ஒரு 10 சம்பாதிக்க மட்டும் இன்னைக்கு இருக்காங்க. ஏன்னா நீ சினிமா ட்ரெண்ட் மாறிடுச்சு. மாறும்போது என்ன ஆகும்? நீங்க யாருடைய அனுமதி இல்லாம யாருடைய பர்மிஷன் இல்லாம நீங்க மட்டும் வந்து உங்க இது எடுத்து போட்டுட்டு நீங்க வியாபாரம் பார்ப்பீங்க. நான் வந்து அவ்வளவு கோடி நான் நஷ்டமாயிருக்கேன், நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்க முடியுமா? என்ன தப்பு இருக்கு? தனுஷ் கேக்குறது என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்லுங்க பிரவீன்காந்த் சார். தனுஷ் கேக்குற என்ன தப்பு இருக்குன்னு நம்ம மற்றொரு சினிமா விமர்சகர் கேள்வி வைக்கிறார். முதல்ல என்னோட ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஆடியோ இது ரைட்ஸ் பிரச்சனை சொன்னா இல்லீங்களா, அதை கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜோடி படம் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து ஏஆர் ரஹ்மான் தான்.
அவருக்கே ஃபீல் ஆகிதான் மேபி அவர் வந்து ஜீன்ஸ் பட ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி அவரோட நாலேஜ்ல, அதாவது வைரமுத்து சாரும் அது பின்னாடி இருக்காரு. வைரமுத்து சார் அந்த படம் ரொம்ப பிடிச்சி, பாரதி ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்சி, அந்த பையன் பெரிய டைரக்டர். ஏன்னா ரஹ்மானுக்கு ப்ரெஷர் கொடுத்து ரஹ்மான் சொல்லிதான் வந்தது. அதனால ஏதோ ஒரு வகையில திரு ரஹ்மான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாரு நம்மள கேரியர்ல. இருந்தாலும் ஆயிருக்கும். ஒண்ணு ரைட்ஸ் பிரச்சனைக்கு சொல்றேன். ரெண்டாவது ஃப்ரெண்டா இருந்தவங்க நயன்தாராவும் தனுஷும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பிரெஞ்சு வார்த்தையை சொல்லி அதுக்கு கதறல் சத்தம் அதிகமா கேக்குது. அந்த கடிதத்தில் எனக்கு புரிந்து கொண்டது, கண்ணே உன் கால் கொலுசில் அப்படின்ற மாதிரி, கண்ணே உன் கடிதத்தில் கதறல் கதறல் என்னன்னாங்க. அதுக்கு பின்னாடி தம்பி, புதுசா அந்த தம்பி பேர் தெரியல எனக்கு. தம்பி வந்து சினிமாவே தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. ஒரு பிரபல சினிமா விமர்சகர் திரு சினி முருகன். தனுஷ் மேல நான் புடிச்ச கவுன்சில் ஈசி மெம்பர். தனுஷ் மேல நடிக்க கூடாதுன்னு இப்ப வந்து ஒரு கொண்டு வந்தாங்க. நான் இருந்தாங்கல்ல, என்ன காரணம்னா தயாரிப்பாளர்களுடைய வலியை தெரியாதவர் தனுஷ் அப்படின்றத குற்றச்சாட்டு. நிறைய அட்வான்ஸ் வாங்கிட்டு யாருக்குமே ப்ராப்பரா பண்ணாம அதுக்காகவே நெருக்கடி கொண்டு, இன்னும் சொல்லிட்டுங்களா, ஸ்ட்ரைக்னு ஒண்ணு இப்ப கொண்டு வந்துட்டாங்களே, சீன் உருவாக்கு காரணமே தனுஷ். ஏன்னா அந்த போஸ்ட்ல இருக்க 2 பேரு பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவரை நெருக்கிறதுக்காக பண்ண வேலை. அது மாதிரி தனுஷுக்கு அவ்வளவு சினிமா மேலயும் தயாரிப்பாளர்கள் மேலயும் அடுத்தவங்க வாழ்க்கை மேலயும் ரொம்ப அக்கறை உள்ள ஆள்லாம் கிடையாது. ஏங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல வந்து உனக்கு வந்து நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது தனுஷ் யாருங்க? ஒரு படத்தை விட அதுக்கு ஓடி இருக்கு. அத கூட நான் ரஜினிகாந்த் இடத்துல இருந்தா நான் ஒத்துருக்க மாட்டேன். ஆனால் பெருந்தன்மையா ரஜினிகாந்த் அந்த நேரத்துல தான் பொண்ணு ஆசைப்பட்டுச்சுன்னு கொடுத்தாருங்க. காலம் பூரா வச்சு வாழணுமா இல்லையா? நீ சரி, அது அவங்க தனிப்பட்ட பர்சனல், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். இப்ப இவரு பேசுறாருல்ல, இப்ப தனிப்பட்ட இது என்ன அக்கறை, என்ன அக்கறை இருக்கு, தமிழக மக்கள் மேல என்ன அக்கறை இருக்கு? நீங்க எந்த மாநிலத்தோட மாப்பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க? கொரோனா காலத்துல நீங்க எங்க போனீங்க? ஏதாச்சும் மக்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்களா? உங்களுடைய வியாபாரத்தை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இப்ப தனுஷ் பக்கத்துக்கு தப்பு சொல்ல, நயன்தாரா பக்கத்து மட்டும் நியாயமா? அது நயன்தாரா பக்கத்து நியாயமா? அது சார் என்ன பேசி முடிக்க விடுங்க ப்ளீஸ். சொல்லுங்க ப்ளீஸ். நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. உங்க கூட நான் பேசுறதுக்குலாம் வரல இங்க. ஓகே, என்னன்னா சார், திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நேரத்துக்கு ஒத்துக்கலன்னா தனுஷ்ன்ற ஒரு நடிகனே இன்னைக்கு இவ்வளவு பெருசா வந்திருக்க முடியாது. ரஜினிகாந்தோட மருமகன்றதுதான் பெரிய கிரெடிட்டுங்க. சின்ன குறுக்கீடு இல்ல அவர் சொல்றது. இதுக்கு நான் எது இப்ப வரேன், ரஜினிகாந்துடைய மருமகன் ஆவறதுக்கு முன்னாடி சார் ஒரு நிமிஷம் சார் நான் சொல்லிடுறேன். தனுஷ் ரஜினிகாந்துடைய மருமகன் ஆவறதுக்கு முன்னாடி ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. ஒரு ரஜினிகாந்த் மருமகன் ஆனதுக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆகல. அதுக்கு முன்னாடியே சார் தமிழ் வாய்ஸ் மிஸ்மேட்ச் ஆகும். நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீங்க பேசிங்க, என்ன வேணா பேசிங்க, உங்க இஷ்டம். அதனால அங்கேயே தன்னுடைய நேர்மையை காட்ட முடியாதவர் தான் திரு தனுஷ். ஓகே, ரஜினி சாருக்கு எவ்வளவு மனவேதனை அது வந்திருக்கும், எவ்வளவு வலி வந்திருக்கும், அதுவே தெரியல. இன்னைக்கு வந்து புடிச்சவங்களுக்கு எல்லாம் அவர் இது பண்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போங்க என்ன போங்க, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டு அவன் போறான், அதை அவன் போடுறான், அதுக்கு விடக்கூடாதுன்ற ஒரு உள்ள இருக்கிற வன்மை. அது நமக்கு தெரியுங்க, மனித இயல்பு நமக்கு தெரியாதா? அந்த காண்டுல பேசுறது. அதை நீ என்ன பண்ணிருக்கணும்னா கேளு, முன்னாடியே கேட்டு முன்னாடியே நீங்க பண்ணி 10 கோடி 100 கோடி கூட கேளுங்க, முன்னாடியே பண்ணுன்றதா. 2 வருஷமா அவனுக்காக வெயிட் பண்றாங்க இவங்க. நயன்தாராக்கே இந்த நிலைமைன்னா யோசிச்சு பாருங்க. நயன்தாராக்கே இந்த நிலைமைன்னா, நயன்தாரா வந்து போன் பண்ணா எடுக்கிற ஆள்ல ஒரு 5-6 பேர் திரு தனுஷ் இருப்பாப்ல. என்ன திரு தனுஷ் இருப்பாரு. அந்த தனுஷ் ஒரு கூட நடிச்ச நடிகைகளுக்கே ஒரு நல்லா இருக்கட்டும்னு நினைக்கல சார். இது என்ன சார்? சரிங்க சார், இருங்க சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். அதாவது சார் இருங்க, வர சார். இப்போ பிரவீன்காந்த் சார் கருத்துக்கு நீங்க உடனே பாத்தீங்களா? இருங்க ஒரு நிமிஷம் சார். எல்லாரையும் சார்ந்து நீங்க நல்லவனா பழகினா மட்டும்தான் நீங்க அந்த டயலாக சொல்லணும். மகிழ் வித்து மகள் அப்படின்ற டயலாக் சும்மா டயலாக் பஞ்ச் டயலாக் என்னது, நெஞ்சில இருந்து வரணும். அண்ணன் சொல்றதை ஏத்துக்க முடியாதுங்க. ஏன்னா வியாபாரம், சினிமாங்கிறதே அவர் சொன்ன மாதிரி, சினிமுருகன் சொன்ன மாதிரி வியாபாரம். தயாரிப்பாளர்கள் செலவு பண்றாங்க, தயாரிப்பாளர்களுக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இல்ல இப்ப தனுஷ் வந்து ஒரு விஷயத்த சொல்லும், நஷ்டஈடு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த நஷ்டஈடுக்கு பதில் சொல்லாம பர்சனலா தான் நயன்தாரா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அப்ப பார்க்கும்போது
இங்கதான் வன்மம் இருக்குன்னு சொன்னேன். இல்ல அது போக வந்து தனுஷ பத்தின பர்சனலுக்குள்ள எல்லாரும் போறாங்க, என்ன காரணம்? இல்ல அதாவது என்னன்னா ஒரே இப்ப நமக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு தனி நபர் வந்து வளர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொறாமை, ஒரு ஜெல்லசி வருது இல்லையா, இவன் எல்லாம் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி. தனுஷோட இது வந்து உங்களுக்கு வந்து பின்புலம் இல்லாம வந்துடல. அவருடைய தந்தையார் ஒரு இயக்குனர், பெரிய இயக்குனர்னு சொல்லனா கூட பிரபல இயக்குனர் தான். கஸ்தூரி ராஜா அவர்கள் நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்தவர். அவருடைய சகோதரர் செல்வராகவனும் ஒரு இயக்குனர் தான். அது மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர் மகளை திருமணம் செய்ததால் தனுஷ் வந்து பெரிய நடிகர் ஆயிரல. ஐஸ்வர்யா அவர்களை திருமணம் செய்வதற்கு முன்பே பாத்தீங்கன்னா ஒரு 3 வெற்றி படங்களை கொடுத்தார். காதல் கொண்டேன், திருடா திருடி, இந்த மாதிரி சொல்லலாம் 3 திரைப்படங்கள். அந்த துள்ளுவதை இளமை, இது மாதிரியான படங்கள் கொடுத்துட்டு அன்றைக்கு வளரும் நடிகர் என்பதால் தான் ரஜினியும் பெண்ணை கொடுக்கிறார். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட விஷயம், அதுல நம்ம போக வேண்டாம். நான் சொல்றது என்னன்னா இது வந்து இப்போ உங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு வந்துருச்சு. இல்ல நயன்தாராவுடைய கடிதத்தை பார்க்கும்போது அவங்க வந்து இந்த நஷ்டஈடுக்கு பதில் சொல்லாம அவங்க சந்திச்ச மன உளைச்சலுக்கும் அவங்க தனுஷ் மூலமாக பெற்ற அந்த பகை உணர்வு தான் அது அவங்க தனியாவே வந்து வெளியே கொண்டு நீங்க சொல்றீங்கல்ல தனுஷுக்கு வந்து அவங்க மன உளைச்சல்ல அவரு இது எப்ப வருது இந்த விஷயம்? இந்த ஓடிடி தளத்துல இது வியாபாரம் பண்றதுக்காக தானே வந்தது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 2 வருடமாக நாங்கள் கேட்டுக்கொண்டு சொல்லல. சரி, 400 தான் படம் எப்போ வந்தது? 2015 வந்த படம். இப்ப 2024 நடக்குது. இவங்க மேரேஜ் எப்ப 2022. இந்த 2 வருஷமா தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப அவர் 10 வருஷமா இருக்க அவன் மன உளைச்சல் இருக்க மாட்டாரா? இவங்க படம் எடுத்து இவ்வளவு கால் ஷீட் கொடுத்து இவ்வளவு பட்ஜெட்டை போட்டு நீங்க 10 வருஷமா வந்து இழுக்கடிச்சு அப்ப அவர் மன உளைச்சல் ஆக மாட்டாரா? இப்ப இவங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், இவங்களுக்கு வந்தா ரத்தம், அவரு வந்தா தக்காளி சட்னி, இது என்ன நியாயம்? ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப ஐயா சொல்றாரு, இயக்குனர் ஐயா சொல்றாரு, அவர் வந்து ரஜினிகாந்தோடைய மகளை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு தான் ஃபேமஸ் ஆனாராம். இன்னைக்கு நான் சொல்றேன் சார், தமிழ் சினிமாவில் கடைசியா நடிச்ச ஒரே ஹீரோ, முதல் 3 படம் வெள்ளி விழா கண்ட ஒரே நடிகர் தனுஷ் தான். இல்லன்னு மறுக்க முடியுமா அவரால? துள்ளுவதை இளமை, காதல் கொண்டேன், திருடா திருடி, கண்டினியூவா 3 வெள்ளி விழா படம் கொடுத்த கடைசி ஹீரோ தமிழ் சினிமாவில் தனுஷ் தான். இல்லன்னு சொல்ல முடியுமா? அவரால் மறுக்க முடியுமா? அப்ப இப்ப விஷயத்துல இருக்கிற நடிகர் எப்படி வந்து ரஜினிகாந்தோடைய மகளை கல்யாணம் தான் ஃபேமஸ் ஆனா சொல்ல முடியும்? எதை வச்சு சொல்றாங்க இவங்க? நீங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு சார் நேஷனல் அவார்ட் சார் தமிழ் சினிமால சார், கமலஹாசனுக்கு அடுத்து அதிக விருதுகள் வாங்கின ஒரே ஹீரோ வந்து தனுஷ் சார். இது மறக்க முடியுமா யாராவது? எத்தனை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, எத்தனை பிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்காரு, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இல்ல எந்த ஒரு நடிகனா இருந்தாலும் சப்போர்ட் இல்லாம வர முடியாது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன். ஆனா ஏற்கனவே அவன் ப்ரூஃப் பண்ணி வந்திருப்பாங்க. இப்ப நடிகர் சிவகார்த்திகேயன் ப்ரூஃப் பண்ண கிடைச்ச அங்கீகாரம் தான் வந்து ரஜினியுடைய மகள் அவர்களுக்கு திருமண பரிசு. முன்னாடியே ஃபேமஸ் ஆயிட்டாரு சார். சொல்லுங்க பிரவீன். நீங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, குழந்தை. நீங்க ரஜினிகாந்த் மருமகன்றதுனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இல்லாமலாம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. துள்ளுவதை இளமைக்கு வாங்கினாரா அவரு? துள்ளுவதை இளமை எப்ப ரஜினிகாந்த் மருமகனாரு? இல்ல நேஷனல் விருது சொல்றாரு. ஆடுகளம் படத்துக்கு அப்புறமேட்டு தானே அதுலதானே சிறந்த தேசிய நடிகர் விருது கிடைச்சிச்சு. பெரிய அடையாளம். நேஷனல் விருது கிடைக்கணும், ரஜினிக்கே கிடைக்கலையா? நேஷனல் விருது என்னங்க பேச்சு? ரஜினியோட எவ்வளவு பேர் இருக்காங்க இங்க. நேஷனல் விருது எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களா? தேசிய விருது நடிப்புக்கான சப்போர்ட் பண்றாருன்னா ரஜினிகாந்த் கொடுத்துருங்க. நேஷனல் அவார்டு ஏன் வாங்கல இன்னி வரைக்கும்? ரஜினிகாந்த் அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆளு சென்டர்ல என்ன சொன்னா ரஜினியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தனுஷுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்குன்னா ஏன் ரஜினிக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரஜினி நடிக்காத நடிப்பா சார்? இல்ல ரஜினிகாந்த் நடிக்கிறாரு. பத்மபூஷன் வச்சு வாங்கி வீட்டுல வச்சாரு அவரு. அதான் நீங்க தெரியாம பேசாதீங்க, ரஜினி இவருக்குலாம் தாத்தா. நீங்க மாமனார் மட்டும் இல்ல, அவர் எல்லாத்துலயும் அவர் தாத்தா. அவரோட கம்பேர் பண்ணாதீங்க அவரு. சரி, திரு தொல்காப்பியன், நம்ம சினிமுருகன் வைத்த கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன? சரி, இப்ப வந்து ஆக்சுவலி இந்த பிரச்சனை வந்து ரஜினி சாருக்கும் தனுஷ் சாருக்கும் உள்ள பிரச்சனை பார்த்தாங்கன்னா அது வேற மேட்ரு. தனுஷ் வந்து மிகச்சிறந்த நடிகர், ஆகச்சிறந்த நடிகர், சந்தேகத்துக்கு இல்லாம. அவருடைய ஆடுகளை மாண்டி படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க நேஷனல் அவார்டு வாங்கின படம். அதுல அவருடைய நடிப்பு வந்து ஈடு இணையில வந்து நிரூபிக்கப்பட்ட நடிப்பு. ஆனா அந்த நடிப்பை வந்து சினிமாவில் மட்டும் நடிக்கிறாரா இல்ல சினிமா வெளியே நடிக்கிறாரா அப்படிதான் நான் தெரிஞ்சுக்க நாங்க விரும்புறோம். ஒரு ரசிகர்களுக்கு முறையிலையும், சினிமா பார்வையாளர்களுக்கு முறையிலையும், சினிமா ஆர்வலர்களுக்கு முறையிலையும், ஒரு சினிமா விமர்சகராகவும், ஒரு குறும்பட இயக்குனராகவும் நான் வந்து தனுஷ் சார் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது. அதெல்லாம் இப்ப இந்த இதுல இருந்து நான் வந்து திருப்பி பாக்குற மாதிரி ஒரு இருக்குது. அவருடைய வாழ்க்கை சினிமாவில் மட்டும் நடிக்கிறாரா அல்லது வாழ்க்கையில் நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கு வந்து நீங்க வந்து நாளைக்கு அடுத்த ஒரு நாள் 10 நாள்ல வந்து ஒரு 10 நாள்ல வந்து நிகழ்ச்சி அது வரும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரையும்
நயன்தாரா அவர்களுடைய மன உளைச்சல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை ஈஸியா கடந்து போகாதீங்க. தனுஷ் மிக சிறந்த நடிகர், நான் அதுல எதுவும் சொல்ல முடியாது. அவர் சிறந்த நல்ல மனிதன் கூட. இந்த தமிழ் சினிமாவில நிறைய நட்போட்டம் உள்ளவர். அவர் தனி மனிதன் வரமாட்டார், நிறைய நண்பர்களோட்ட உள்ளவர், சிறந்த நடிகர், சிறந்த மனிதர். நயன்தாரா விஷயத்துல அவங்க நடந்துகிட்டது சரியா? அவங்களுக்கு பணம் வேணும்னா முன்னாடியே சொல்லிருக்கலாமே. அது 2 வருஷம் போட்டு ஏன் இழுக்கணும்? ஒரு நண்பர்கள் தானே அவங்க கேக்குறாங்க, சரி கொடுத்துட்டு போ, அப்படி இல்லன்னு சொல்லிடு, இது முடியாதுன்னு சொல்லிடுங்க. இல்ல இங்க அரங்கத்துல இருக்கிறவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா, நயன்தாரா தன்னுடைய திருமணத்தை வியாபாரம் பண்ணிடுறாங்க. ஒரு ஓடிடி வந்து வியாபாரம் பண்றாங்க. காசு இல்லாம ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா ஓகே, பணம் வாங்கி கொண்டு பண்ணுகிற இடத்துல ஏன் நாங்க பணம் கேட்க கூடாது, தனுஷ் கேட்க கூடாதுன்னு கேள்வி இருக்கு. ஒரு வியாபாரம் பண்றதுனால யாருக்கு நஷ்டம்? யாருக்கு அதனால யாரு இழுக்குது? என்ன தவறு இருக்கு? அது எல்லா இடத்துல நடக்கிறது தானது. அதை எப்படி குற்றச்சாட்டு வைக்க முடியும்? அதுக்காக நீங்க வந்து தனுஷ் வந்து மறுத்தாரா? அவங்க வியாபாரம் பண்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தனுஷ் தடப்படியாக போட்டு இழுத்தாரா? அலைக்கழிச்சாரா? அவங்களுக்கு துன்பம் கொடுத்தாரா? துயரம் கொடுத்தாரா? அது பேர் சொல்லுங்க நீங்க. சார் அவங்க பிசினஸ் பண்றாங்க சார், பிசினஸ் பண்ண போறாங்க. அது இவருக்கு என்ன வலிச்சுது? இது இஷ்டம் கொடுக்கணும் இல்லன்னு சொல்லிட்டு போங்க. 2 வருஷம் போட்டு அவங்க போட்டு இழுக்க வச்சு அவங்க பெரிய பெரிய மன உளைச்சல் கொடுத்துரு. ஏன் கொடுத்தீங்க? ஓகே, வேலிடான பாயிண்ட். இல்ல அவர் நண்பர் விமர்சகர் சொல்றாரு, அந்த படத்துல வந்து நிறைய பட்ஜெட் அதிகமாச்சு, அவருக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்குன்னு கேக்குறாருல்ல. அதுக்கு திட்டமிட்டு நீங்க நயன்தாராவுக்கு நீங்க வந்து துன்பம் கொடுத்தீங்களா? அந்த கேள்வி என்ன துன்பம் கொடுத்தாரு? நயன்தாரா என்ன துன்பம் கொடுத்தாரு? மன உளைச்சல் தானே லெட்டர்ல. தனுஷ் மன உளைச்சல் எவ்வளவு ஆகும்? இதே மாதிரி 10 கோடி ரூபாய் மேல நஷ்டம். எனக்கு மன உளைச்சல் அவர் லெட்டர் கொடுத்து எவ்வளவு இது வரைக்கும் கொடுக்கலையே. அவர் சிம்பிளா கட்டு போயிட்டாரு சார். பத்திரிகையாளர் கேள்வி கூட என்ன சொல்றாரு? போயிட்டே சரி, அவரா பாக்குறாரு. சரி, ரைட், ஓகே சார், ஓகே சார், எனக்கு தெரியாது. சரி, ரைட், ஓகே, வரல. ஓகே, ஓகே, இது சொல்லவே இல்ல. தனுஷ்ல இருந்து எந்த விளக்கம் வரல. அதெல்லாம் வந்த பிறகு பேச முடியும். ஓகே சார். இப்ப உடனடி கருத்து என்னன்னா, நயன்தாரா அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். என்ன போன்றவங்க சந்தேகப்படுறாங்க. ஓகே, அதனால அவங்களுக்கு வந்து அவங்க மன உளைச்சலுக்கு சார் வந்து தனுஷ் சார் வந்து ஏதாவது செய்யணும், அட்லீஸ்ட் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே, 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 அப்படியே இருக்கு. திரு முருகன், அதாவது நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் அப்படின்னா, யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ இல்லை எந்த விதமான ஒரு சமூக ஊடகங்கள்ல நம்ம பண்றோம் அப்படின்னா 5 செகண்ட் வரைக்கும் மற்ற சினிமாவினுடைய மியூசிக்கை வந்து பயன்படுத்திக்கலாம். மீம்ஸ்களை பயன்படுத்திக்கலாம், வீடியோ பயன்படுத்திக்கலாம். மியூசிக் வந்து காப்பிரைட் இல்ல. அது 5 செகண்ட் வரைக்கும் வந்து குறைந்தபட்சம் 3 செகண்ட் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம்னு நம்ம தகவல் ஒளிபரப்பு இதுல இருக்கு. இவங்க 3 செகண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு 10 கோடி. நீங்க அந்த வந்து டீசர்ல தான் 3 செகண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு உள்ள ஃபுட்டேஜ் தேவைப்படுறது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்து 400 கோடி தான் படத்துல. சார், இந்த இவங்களுடைய கல்யாணத்துக்கு விதை போட்டது என்ன படம் சார்? 400 கோடி தான் படம். 400 கோடி தான் படத்துல எடுக்காம எங்க சார் எடுப்பாங்க இவங்க? நீங்க சொல்லுங்க. அதோட ப்ரொடியூசர் யாரு? ஒன்று பார் பிலிம்ஸ்னுடைய தனுஷுக்கு வந்து போட்ட பட்ஜெட் என்ன? சார் நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். போட்ட பட்ஜெட் என்ன? எத்தனை நாள்ல கால் ஷீட் முடிக்கிறேன்? நீங்க எவ்வளவு நாள் இழுத்துது? இது அண்ணா பிரவீன் எனக்கு தெரியாதா? அது நல்லா தெரியும் அவருக்கு. அவங்க என்ன லெட்டர் பேல் என்ன கொடுக்குறாங்க? அதுக்காக திட்டமிட்டு பண்றாரான்னு தான் கேள்வி கேட்கிறேன். என்ன திட்டமிட்டு பண்ண? இதுல என்ன திட்டமிட்டு இருக்கு? தனுஷ் நீங்க பண்ற இது பழி வாங்குற செயல் தானே. அதான் நயன்தாரா கக்காதீங்க. சரி, அப்ப இவங்க 10 வருஷமா அப்ப இவங்க பழிவாங்க இல்லையா? இப்ப தனுஷ வந்து இவங்க 15 வருஷமா இவங்க பழிவாங்களா? 12 வருஷமா இவங்க பழிவாங்கல, அவரும் பழிவாங்க. 2 வருஷமா அப்ப எதுக்கு சார்? எந்த நோக்கத்துக்காக வராங்க நீங்க யோசிங்க. இது என்ன வேற ஏதாவது விஷயத்துக்காக வராங்களா? என்னுடைய திருமண வீடியோவை என்னால வியாபாரம் பார்க்க முடியல ஆதங்கத்தானே வர்றாங்க. வேற எதுக்காச்சும் வர்றாங்களா? என்ன ஃப்ரீயா பண்றாங்க சார்? நீங்க சொல்லுங்க. இப்ப இதே வீடியோவை ஃப்ரீயா பண்றாங்க, தனுஷ் கொடுக்கல சொல்லுங்க. ஓகே, ரைட், முடிஞ்சா முடியும்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. ஏன் போட்டு இருக்கிறீங்க? தனுஷ் கிட்ட நேரடி நயன்தாரா நிகழ்ச்சி போய் பேசி நீங்க ஏதாச்சும் வீடியோ வந்திருக்கா? இது வரைக்கும் அறிக்கை வந்திருக்கா? இல்ல இது முன்னாடி இதெல்லாம் வந்திருக்கா? அவங்க தரப்புல இருந்து யாரு போனாங்க, என்ன போனாங்கன்றது யாருக்குமே தெரியாதுங்க. அவங்க தரப்புல இருந்து தனுஷ் சைடுல யார் பேசினாங்கன்னு தெரியாது. அவர் கொடுக்கறன்னு சொல்ல கொடுக்க முடியாது, சொல்லவே இல்லை. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அழைப்பாளரா வந்து மதுரை மாவட்ட தனுஷ் ரசிகர் மன்ற தலைவர் திரு மனிதன் முஸ்துபாவை நம்ம புக் பண்ணியிருந்தோம். 6:40 வரைக்கும் எனக்கு எந்த ஃபோன் கால் வரல. 6:45க்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி இது குறித்து நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், கருத்துக்கள் சொல்ல வேண்டாம்,
தலைமை அறிக்கை கொடுத்த பிறகு, அதாவது தனுஷ் தரப்புல இருந்து அறிக்கை கொடுத்த பிறகு என்ன வேணா பேட்டி நீங்க சொல்லிக்கலாம் அப்படின்னு. அப்ப அவங்க கேட்டது உண்மையா இருந்தனால தான் இவங்களை கலந்துக்க வைக்கல. இது நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாமே, ஃபேக்கான விஷயத்துக்கு நம்ம ஏன் போய் போட்டி போட்டு வஞ்சி கட்டிட்டு பேசணும் கூட எடுத்துக்கலாமே. ரெண்டு விதமா கூட எடுத்துக்கலாம் சார். 10 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டிருக்காரு. இப்ப நான் அதுக்கு இவங்க பதில் சொல்லிருக்காங்க. நான் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றேன். 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்டவர் சார். நான் சொல்றது கேளுங்க சார். தவறா இருந்ததுன்னா இன்னும் நான் சாய்ஸ் அதிகமா இருந்திருக்கும். இந்த மாதிரி அறிக்கை விடவே அவர் கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாரா? படம் ரிலீஸ் 9 வருஷத்துக்கு கிட்ட ஆகுது. இதுக்கு முன்னாடி அந்த அறிக்கை வந்ததா? நிறைவான கருத்து சார், என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, எந்த ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் தயாரிப்பாளர் பர்மிஷன் இல்லாம எதையும் எடுக்க முடியாது சார். நீங்க போட்ட பட்ஜெட்டுக்கும் அது படம் எடுத்த பட்ஜெட்டுக்கும் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு சொல்லி தானே பண்றீங்க. ஒரு இயக்குனர் வந்து சார் இந்த படத்தை நான் இந்த பட்ஜெட் நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி தான் பர்மிஷன். தனுஷ் சொல்லிருக்காரு நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிருக்காரா? தனுஷ் எங்க சார் நானும் ரவுடி தான் சொல்லிருக்காரு? இல்ல, அந்த படத்துக்கு பட்ஜெட் எக்ஸ்ட்ரீமா போனனால கொடுத்த கால் ஷீட் எல்லாம் தாண்டி போனனால படி வாங்கிட்டாங்க. என்ன படி வாங்கிட்டாங்க. அப்போ நானும் ரவுடி தான் இந்த எங்களோட கல்யாணத்துல முக்கியமான பார்ட்டா இருக்கு. ஒரு நிமிஷம், இதுக்கு என்னால பெர்மிஷன் தர முடியாதுன்னு சொல்லி நானும் ரவுடி தான் அப்படின்னு அடிமையில சொல்லிருக்காரு. படம் எடுக்கும் போது இவ்வளவு செலவு வச்சு பாதியில கடவுள் போட்டு போயிடுவீங்களா? செலவு அதிகமாயிட்டு இருக்குன்ட்டு கடந்த உடனே வாங்கி பண்ணவே மாட்டீங்களா? படத்தை பாதியில போட்டு போயிடுவீங்களா நீங்க? சரி சார், எத்தனை இயக்குனர்கள் நீங்க போட்ட பட்ஜெட்டுக்கு மேல எங்க போய் சார்? சங்கரா இருக்கட்டும், அட்டியா இருக்கட்டும், எத்தனை சார் போட்ட பட்ஜெட்டுக்கு மேல எவ்வளவு போயிருக்கும் தெரியுமா சார்? போட்ட சார் நடுவுல ஷூட்டிங் எடுத்துக்க மாட்டாங்க சார். மழை இருக்கும், புயல் இருக்கும், வெள்ளம் இருக்கும், பனிமேல போவாங்க. பனிமேல ஷூட்டிங் எடுக்க முடியாது. அத்தனை நாளுக்கு வட்டி ஆச்சு, அத்தனை பேருக்கு இது ஆச்சு, சாப்பாடு செலவு, ஒருத்தருக்கு பேட்டா எல்லாம் என்ன ஆச்சு சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. வட்டி மேல வட்டி எங்க போய் கட்டுவாங்க அவங்க? நீங்க படம் பட்ஜெட்னா இப்போ சார் நீங்க சொல்ற சினிமாக்கெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனே வேற. நீங்க 50 கோடி பட்ஜெட் போட்டு படம் ஒரு டிசைட் பண்ணீங்கன்னா அது பார்த்து 70-80 போய் நிக்கும். நம்ம படம் முடிச்சு முடியும் போது என்னங்க 50 கோடியில பட்ஜெட் 70-80 போய் நிக்கணும். அது வியாபாரம் பார்க்கறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க? இங்க எல்லா உருட்டுகளும் உருட்டுவாங்க. இந்த படத்துல நாங்க இதை வச்சிருக்கோம், அதை வச்சுக்க சொல்லி உருட்டுவாங்க. ஆனா கடைசியில் பார்த்தா படத்துல ஒண்ணுமே இருக்காது. அது வேற விஷயம்.